ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான பல காய்கறி கூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த காய்கறி கூட்டு பிரியாணிக்கு, அப்புறம் வந்துட்டு அனைத்து வெரைட்டி சாதத்துக்கும், அப்புறம் சாம்பார் வச்சோன்னா, அப்புறம் ஒரு தயிர் வச்சு கூட இந்த கூட்டு வச்சு சாப்பிட்றலாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு எந்தெந்த காய் போடணும்லாம் இல்லை, எந்த காய் வேணாலும் போடலாம், எல்லா காயும் கலந்து போடலாங்க. ஆனால் முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது கண்டிப்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற காயை போட்டு செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் வர மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பெரியவங்க நறுக்கி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு, முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு கொத்தவரங்காய் போடலாம், எந்த காய் வேணாலும் போடலாங்க, வெண்டைக்காய் போடலாம், எந்த காய் வேணாலும் போடலாம். காய் அதிகமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய், நான் 2 கத்திரிக்காய், ஒரு பெரிய வாழைக்காய் இது வந்து நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பருப்பு, வெந்தயம், அப்புறம் வாசனைக்காக 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் அதோடு சேர்த்தாச்சு. இதுக்கு பதிலாக வந்துட்டு சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சும் போடலாங்க. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இந்த காய்கள்லாம் இதில் போட்டுக்கலாம். இந்த காய்களை வதக்கி போடுறது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இப்போ வந்துட்டு கத்திரிக்காய், வாழைக்காய் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு இனிப்பு பூசணிக்காய் கூட சேர்க்கலாங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி போதும், அதை விட அதிகமாக வேண்டாம். இதில் வந்துட்டு புளிப்பு டேஸ்ட்டோ கார டேஸ்ட்டோ தெரியக்கூடாது, மொத்தத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குமே தவிர எதுவுமே தனித்து தெரியாது. இப்போ நான் 1.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் வேறு எந்த மசாலா பொடியுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே இது மாதிரி நம்ம மசாலா வகைகளை, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் வந்துட்டு வதக்கி விட்டோம்னா அந்த காய்கள் வந்துட்டு குழம்பா இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையோடு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளி நம்ம மிச்சம் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணிலாம் வற்றின பின்னாடி திருப்பி கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சோன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இந்த முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த புளியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது நல்லா சுருண்டு வந்த பின்னாடி திருப்பி அந்த கரைச்சி வச்ச புளியில் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கலையே அதையும் இந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை செஞ்சுட்டா திருப்பி திருப்பி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இது கொதிச்சு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது வீடு ஃபுல்லாக ஒரு கமகமாக வாசனை இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி. அந்த கத்திரிக்காய், அந்த முருங்கைக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஆயில் கோட்டிங் இருக்கும். நம்ம ஆயில் கம்மியாக தான் ஊற்றணும். அந்த வதக்கி விட்டு நம்ம முதல்ல அந்த புளி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா சுறுசுல வதக்கிட்டு அதுக்கு பின்னாடி திருப்பி நம்ம அந்த புளியை ஊற்றி நம்ம செஞ்சோம் இல்லையா, அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வருதுங்க. நல்ல ஒரு க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த முறையில் செஞ்சாக்க. இப்போ வந்து நல்ல வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க, சூப்பரான பல காய்கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.